பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவ இறையியல் வகுப்புகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போது அறிமுக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ப்ரோலிகோமினா என்று ஆங்கிலத்திலே அதை சொல்லுவார்கள். இறையியலுக்கான அறிமுகம். அறிமுக காரியங்களிலே இதுவரைக்கும் இறையியல் தவிர்க்க முடியாத ஒரு வார்த்தை என்பதில் துவங்கி இறையியல் என்றால் என்ன, இறையியல் கற்கிறவர்கள் பேசுகிறவர்கள் பலவிதம், அடுத்து இறையியலுடைய கிளைகள் உட்பிரிவுகள் என்னவென்று சொல்லி 2 பாகங்களாக பார்த்தோம். கடந்த வகுப்பிலே இறையியலுடைய பணிகள் என்னவென்று சொல்லி சில முக்கியமான காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு இந்த அறிமுக வரிசையில் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த காரியம் என்னவென்று சொன்னால், இறையியல் படிப்பதை விமர்சிக்கிறார்கள் ஒரு சாரார். இறையியல் கற்கிறதை விமர்சனம் செய்கிற கூட்டங்கள் உண்டு. இந்த விமர்சனங்கள் எந்தெந்த நிலைகளில் விமர்சனம் செய்யப்படுகிறது என்பதையும் அந்த விமர்சனங்களுக்குரிய பதிலை நாம் இந்த வகுப்பிலே பார்க்க போகிறோம். இறையியல் கற்பதற்கு எதிரான விமர்சனங்களும் அதற்குரிய பதில்களும் அதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இறையியல் கற்பது தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள் எந்தெந்த நிலைகளில் அந்த வாதங்களை முன்வைக்கிறார் என்பதையும் அதற்குரிய மறுப்பு, ஏன் அந்த வாதங்கள் தவறு, இறையியல் ஒருவர் படிப்பது, படித்தவர்கள் மற்றவர்களுக்கு அதை அதை கொடுப்பது, கற்றுக் கொடுத்தல் இன்றியமையாதது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். கிறிஸ்தவ இறையியல் ஆகையினால அதற்குரிய விமர்சனங்களை நாம் பார்க்க போகிறோம். 9 விமர்சனங்களை நாம் பார்த்து அதற்குரிய பதிலையும் பார்க்க போகிறோம். முதலாவது எதிர்ப்பு வாதம். இறையியல் படிக்க தேவையில்லை, அவசியமில்லை என்று சொல்லுகிறவருடைய முதலாவது வாதம் எந்த நிலையில் வருகிறது என்றால், அதை எம்பைரிசிசம், தமிழில் சொல்ல வேண்டுமானால் அனுபவவாதம். அறிவு அனைத்தும் அனுபவத்தால் வர வேண்டும், எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நாலேஜ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவவாதம். இந்த அனுபவவாதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் அறிந்து கொள்ளக்கூடியதை எதிலிருந்து தான் அறிந்து கொள்ள வேண்டுமா? அறிவியல் பார்வையில் இருந்து தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய ஐம்புலன்கள், காண்பது, கேட்பது, தொடுவது, ருசிப்பது, நுகர்வது, இவைகளால் ஒருவர் அறிந்து கொள்ள முடிந்தால்தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், முக்கியப்படுத்த வேண்டும். அதற்கு வெளியிலே உள்ள எதுவும் முக்கியத்துவமானது கிடையாது. கார்ல் வென்ட்ரி என்பவர் இதை குறித்து எப்படியாக சொல்லுகிறார், scientific empiricism has been hailed as the great demythologizer whose reliable way of knowing unmasks all the legends and myths of the past in order to substitute authentic knowledge. இந்த அறிவியல் என்ன செய்திருக்கிறது, எல்லா விதமான இதிகாசங்கள், பண்டைய புராணங்கள், பண்டைய நம்பிக்கைகளுக்கு ஒரு சம்மட்டி அடியாக இருக்கிறது என்று அவருடைய கருத்து. அப்படி என்றால் இறையியல் என்னவென்று இவர்கள் எடுக்கிறார்கள் என்றால், அது ஒரு மதத்தினருடைய பார்வை, தனிப்பட்ட பார்வை. ஆனால் ஒரு அதிகாரப்பூர்வமானதாக கொண்டு வர முடியாது. ஏன்? அதை விஞ்ஞானபூர்வமாக நம்முடைய ஐம்புலன்களாலே நேரடியாக அதை கொண்டு வர முடியாது, அனுபவத்தில் கொண்டு வர முடியாது. இதொரு பொருள், பைபிள், இந்த புத்தகம், இதை தொட்டு பார்க்கிறேன், இதை பார்க்கிறேன், இதை தொட முடிகிறது. ஆனால் இறையியல் என்பதை தொட முடியாது, பார்க்க முடியாது. அதை விஞ்ஞான பார்வையிலே, விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக ஒரு ஆய்வுக்கூடத்தில் வைத்து அதை மெய்ப்பிக்க முடியாது. ஆகையினாலே இவைகள் அவசியமில்லை. எதெல்லாம் நம்மால் ஐம்புலன்களால் பார்த்து ஆய்வு செய்ய முடியுமோ அது மாத்திரம்தான் முக்கியம் என்று சொல்லுகிறவர்கள் எந்த கூட்டத்தார். இது சரியா என்று கேட்கும் போது இந்த வாதம் தவறு.
ஏனென்றால் இந்த அனுபவவாதத்தினுடைய அடிப்படை வரைமுறை டெஃபினிஷன் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், we can know only that which is proven scientifically itself. We can know that which is proven, we can know only that which is proven scientifically. விஞ்ஞான பூர்வமாய் நிரூபிக்கப்பட்ட ஒன்றை தான் நாம் சரியாய் அறிய முடியும். சரி, இந்த ஸ்டேட்மெண்டே ஒரு பிலாசபி, புரிகிறதா? இந்த ஸ்டேட்மெண்டே ஒரு தத்துவம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண முடியாது விஞ்ஞான ரீதியாட்டு. இது ஒரு தத்துவார்த்த ஒரு வரையறை. ஆகையினாலே நீங்கள் எதையுமே அறிவியல் பூர்வமாய் நிரூபிக்க வேண்டும் சொல்லி ஒரு தத்துவத்தை பேசிவிட்டு நீங்களே முரண்படுகிறீர்கள். ஒன்று. இரண்டாவது, அறிவியல் வேதியியல் சார்ந்த எந்த அறிவியல் கொள்கைக்கும் இதை சான்றாக இந்த அனுபவவாதத்தை எடுக்க முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு சொல்லக்கூடியவைகள், இப்போ பரிணாமவியல் என்று எடுத்துக்கொள்வோம். இந்த பரிணாமவியல் இது ஒரு கொள்கை. பரிணாமவியல் சார்ந்து அதை வலுவூட்டுவதற்கு பலவிதமான கொள்கைகளை பேசுகிறார்கள். அந்த கொள்கை பேசுகிறவர்களுக்குள்ளே மாற்று கருத்துக்கள் உண்டு. இந்த கொள்கைகளிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று அறிவியல் தன்னுடைய நிலைப்பாடை பல நேரங்களில் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. கேட்டால் இப்பொழுது அதையும் அறிந்து கொள்கிறோம். ஆகையினாலே இதற்கு முன் பேசின இந்த தியரிகள், இந்த கொள்கைகள் தவறு, முற்றிலும் சரியானதல்ல என்று பல இடங்களிலே மாற்றிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையினாலே அறிவியல் என்று சொல்லுகிறது கூட பல இடங்களிலே அது கொள்கைகளை தான் மையப்படுத்துகிறது. மூன்றாவது என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த அனுபவவாதம் அதுவே ஒரு புதிய ஒரு புராணத்தை கொண்டு வருகிறது. என்னவென்றால், முற்றிலுமாக விஞ்ஞான பார்வை என்று சொல்லி விஞ்ஞான பார்வை அடிப்படையிலே பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஐடலைசிங் சொல்லுவாங்க. அது ஒரு விக்கிரகத்தை போல விஞ்ஞான பார்வை என்று கொண்டு வருகிறது. கேட்டால் விஞ்ஞானம், கேட்டால் அறிவியல். இதெல்லாம் இறையியல் எல்லாம் என்ன சயின்ஸ் இருக்குது, இதில் என்ன லாஜிக் இருக்குது? ஒரு லாஜிக்கும் இல்லை. இதை ப்ரூவ் பண்ண முடியுமா? இவர்கள் இதை பேசியே இதை ஒரு விக்கிரகம் போலாக்கி விட்டார்கள். பைபிளிலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழியின் புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அதே போல இந்த அனுபவவாதத்தில் இருக்கக்கூடிய மேலும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால், இன்றைக்கு நாம் அணிந்திருக்கக்கூடிய அநேக காரியங்களை ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்வதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இப்போ என்னை குறித்து நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, உங்களுடைய தொடர்பு எனக்கு கிடைச்சிருக்கு. பர்சனல் கம்யூனிகேஷன். இந்த பர்சனல் கம்யூனிகேஷன் மூலமாகத்தான் அநேக காரியங்கள் தகவல் பரிமாற்றம் நடப்பது. இது தகவல் பரிமாற்றம், இது ஒரு பர்சனல் கம்யூனிகேஷன், தனிப்பட்ட ஒரு தொடர்பு கொள்ளுதல். இந்த தனிப்பட்ட தொடர்பு கொள்ளுதலை இந்த அனுபவவாதம் பேசுகிறவர் நிராகரிக்கிறார்கள். தொன்று தொட்டு முதற்கொண்டு இப்படிப்பட்ட தனிப்பட்ட தொடர்புகள் மூலமாய் தகவல்கள் கடத்தப்பட்டு வருகிறது. அப்படியானால் இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியுமா? இப்போ ஒருத்தரோட பேசுறதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியுமா? இப்போ நீங்களும் நானும் பேசுகிறத அறிவியல் பூர்வமாக முடியுமா? நீங்கள் நான் பேசி கொள்ளுகிறத லேபில் வைக்க முடியுமா? முடியாது. ஆகையினாலே இவைகள் சரியானவைகள் அல்ல. நாம் இந்த வேதாகமத்தின் உண்மைகளை, இறையியல் உண்மைகளை எப்படி அறிந்து கொள்கிறோம்னால்,
தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறவைகள் மூலமாய், ஒன்று எழுதப்பட்ட வார்த்தை பைபிள், இன்னொன்று மாம்சத்தில் வெளிப்பட்ட வார்த்தை குமாரனாகிய தேவன். இந்த இரு நிலைகளிலே தேவன் சிறப்பான விதத்திலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறார், தொடர்புபடுத்தி இருக்கிறார். ஆகையினாலே இவைகளை நிராகரிக்க முடியாது. அதே வேளையிலே நாம் ஒன்றில் இதிலிருந்து எடுக்க வேண்டிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், எந்த ஒரு அடிப்படை ஆதாரமின்றி இறையியலை கற்றுக்கொள்ளுகிறனா, பேசுகிறனா, போதிக்கிறனா, நாம் சொல்லக்கூடியவைகள் எந்த ஒரு விதத்திலும் அது சான்றளிக்கப்படவில்லை என்கிற நிலையில் இருக்கக்கூடாது. So, our theology must not become an exercise in abstract ideas. ஏனென்றால் நாம் விசுவாசிக்கக்கூடியவைகள், நம்பக்கூடியவைகள், இவைகள் குறித்து இந்த 5 இதை சொன்னாங்க இல்லையா, 5 புலன்கள் என்று. இப்போது 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் இதே காரியங்களை தொடர்பில் கொண்டு வர்றார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 3, ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவிடத்திலிருந்து எங்களுக்கு வெளிப்படுத்தமாக ஜீவனை, நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி விதமாக இருக்கும் என்று வெளிப்படுத்தப்படவில்லை. ஆகியும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்பதும் அவர் ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஸோ திஸ் ஆர் நாட் அப்ட்ராக்ட் ஐடியாஸ். இதெல்லாம் சரித்திரபூர்வமாக மாற்றப்பட முடியாத பேருண்மைகளாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த அனுபவவாதம் தவறு. அதே வேளையிலே நாம் இறையியல் கற்றுக்கொள்கிறோம், போதிக்கிறோம், பேசுகிறோம். இவைகள் கர்த்தருடைய வார்த்தையின் அஸ்திபாரத்திலே நிலைநாட்டப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். முக்கியமானது. 2வது இறையியல் தேவையில்லை என்று சொல்லுகிறவர்களுடைய வாதம் என்னவென்று சொன்னால், நடைமுறை வாதம், பிராக்மாட்டிசம். இந்த நடைமுறை வாதம் என்னவென்றால், முதலாவது அனுபவவாதம், அதாவது அறிவியல் பூர்வமான அனுபவவாதம். 2வது இந்த பிராக்மாட்டிசம், நடைமுறைவாதம் என்று சொல்லும்போது நடைமுறைக்கு ஒத்து வருகிறதா, அதாவது நடைமுறைக்கு என்றால் ஒரு சபை பிரிவா, ஒரு ஊழியமா, பாஸ்டரா, ஆத்துமாக்கள் பெருக என்ன செய்ய வேண்டும், கட்டிடம் பெருக என்ன செய்ய வேண்டும், குரோத் வளர்ச்சி வர என்ன செய்ய வேண்டும், அப்போ சுவிசேஷம் அறிவிப்போம், அநேகர் உள்ள வரட்டு, இந்தியாவை இயேசுக்கு சொந்தமாக்குவோம், உலகமெங்கும் சுவிசேஷம் சொல்லுவோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி இப்போ இது எவ்வளோ முக்கியமான காரியம் இருக்குது. இப்பேற்பட்டவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இன்னும் எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு இந்த இப்போது இறையியலே பெரிய இதெல்லாம் அவசியமா, இது முக்கியமா, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது, எத்தனையோ ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், ஆகையினால் சுவிசேஷத்தை சொல்லுவோம் என்று சொல்லுவார்கள். இப்போ அவர்களுடைய இது என்னவென்றால், மனிதர்களுடைய சமூக செயல்பாடுகள், சோஷியல் பிஹேவியர், சமூகத்திலே எப்படி மனிதர்களை சென்றடைய வேண்டும், எந்தெந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணணும். இன்றைக்கு நிறைய இந்த ஆராதனை என்கிற பேரிலே புதிய புதிய வழிகளை சில செய்து பார்க்கிறார்கள். கேட்டால் இப்போ உள்ள இந்த தலைமுறைக்கு இப்படி தான் நாம் சென்றடைய முடியும். அவர்களுக்கு இதெல்லாம் நேரப்போ விரயம் என்று சொல்லுவார்கள். இறையியல் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்கிறவங்கள கேட்போம்.
சுவிசேஷம் தான் முக்கியம், காஸ்பல் தான் முக்கியம், வேறு எதுவும் நமக்கு முக்கியம் இல்லை, இறையிலெல்லாம் நேர விரயம், அது பிரச்சனை என்று சொல்லுகிறவர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், இப்போ சுவிசேஷம் அறிவித்தல் இவாஞ்சலிசம் நற்செய்தியை சுவிசேஷத்தை பிரசங்கித்தல். அப்போ சுவிசேஷம் என்னவென்று சரியாக தெரிஞ்சிருக்கணும். என்றால் சுவிசேஷம் என்கிற பெயரில் சொல்லப்படுவதெல்லாம் சரியான சுவிசேஷம் அல்ல. என்றால் கலாத்தியருக்கு பவுல் எழுதும் போது 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனானது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். எப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பு! நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை இல்லாமல் நாங்களே மாற்றி பேசினாலும் தூதனாவது வேறொரு சுவிசேஷம்னா சபிக்கப்பட்டோம். அப்போது மெய் சுவிசேஷம் இருக்கிறது, போலி சுவிசேஷம் இருக்கிறது. சுவிசேஷம்னு வெறுமனே எதையாவது சொல்லிவிட்டால் அது மாத்திரம் போதும்னு சொல்லக்கூடாது. அப்போ எது மெய்யான சுவிசேஷம், எது போலி சுவிசேஷம், அங்குதான் சரியாக இறையியல் தெரிந்திருக்க வேண்டும். அதை முறையாக பைபிளை முறைப்படுத்தி கற்றிருக்க வேண்டும். அப்போது முறைப்படுத்தப்பட்ட இறையியல் எங்கே வருகிறது? ரட்சிப்பியல்ல வருகிறது சுவிசேஷம். அதை முறையாக படித்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:1-4 ஒரு வரையறை, நல்ல ஒரு வரையறை கொடுக்கிறது. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களுடைய நமது பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் வேத வாக்கியங்களையும் உயிர்த்தெழுந்தார். வேத வாக்கியங்கள் சொல்றது அடிப்படையில் பழைய ஏற்பாடு. இப்போ பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவை குறித்து எந்தெந்த நிலைகளிலே அவரை குறித்து முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது, எந்த நிலையிலே அவர் நம் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா நாம் பாவி அடிப்படையில், நமது பாவங்கள் இருக்கும். அப்போ நாம் எப்படி அடிப்படையிலே பாவி? ஆதாம் பாவம் செய்தாருங்கிறதுக்கு நான் எப்படி பாவியாக முடியும்? அப்போ இந்த இடத்தில் இறையியல் தெரியாத ஒருவர் சுவிசேஷத்தை சரியாக சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார் பாவத்திலிருந்து. ஒரு கேள்வி கேட்கிறார், யாரை பார்த்து பாவின்னு சொன்ன, எந்த அடிப்படையிலே பாவின்னு சொன்ன? அப்போ அங்கே அடுத்து போனால் அது பேசுவது இறையியலாக தான் இருக்குது. ஒரு சொல்லாத இறையியல் கிடையாதுன்னு, அது தவறு. இறையியல் தான் அங்கே பேசுகிறார். ஆனால் சரியாக படித்து பேசுகிறாரா, புரிந்து பேசுகிறாரா என்பது வேறு. இது சரியாக கற்காமல், சரியாக பைபிள் வெளிச்சத்திலிருந்து நன்றாய் படிக்காமல் பேசினால் அது தவறான சுவிசேஷத்திற்கு செல்வதற்கு ஏது இருக்கிறது. ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கிறார். 4வது வசனம், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களான நன்றாய் சகித்திருப்பீர்களே. வேறொரு சுவிசேஷம், வேறொரு இயேசு, வேறொரு ஆவி. அடுத்து 13-15 வசனங்கள் வரை சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் கபடமுள்ள கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள விளையாட்டில் கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் வேஷத்தை தரித்து கொள்வானே. எவ்வளவு எச்சரிப்புகள் இருக்கிறது. ஆகையினால இந்த வெறுமனே காஸ்பல் தான் முக்கியம், தியாலஜி ஒன்றும் தேவையில்லை, பைபிள் ஸ்டடி தேவையில்லை, பாவிகளுக்கு சொல்லணும். பாவிங்க என்ன சொல்லுவீங்க? எப்படி பாவின்னு சொல்லுவீங்க? ஆதாமுடைய மீறுதல் எல்லாருக்கும் எப்படி சுமத்தப்பட்டன்னு சொல்லுவீங்க? ஒரு கேட்கிறான்னு வைத்துக்கொள்வோம். சரி, இயேசுவே ரட்சகன் வைத்துக்கொள்வோம். இன்றைக்கு நான் செய்கிற இந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எப்படி சுமந்திருக்க முடியும் என்று ஒரு கேள்வி கேட்டால் இறையில் சரியாய் படிக்காதவர்களும் பதிலை சொல்ல முடியாது. ஆகையினாலே இந்த நடைமுறைவாதம் என்று சொல்லி இறையிலே மட்டும் தட்டுகிறவர்கள் தவறான காரியத்தை பேசுகிறார்கள். அப்போ சபை கட்டணுமா? ஆம், சபையை கட்டி எழுப்புவதற்கு தேவன்
சபையிலே ஊழியர்களை வைத்திருக்கிறார், மேய்ப்பர்களை, போதகர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் 13 15 வரை நாம் பார்க்கிறோம். அவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராக, போதகராக ஏற்படுத்தினார். இனி நாம் குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காத்தினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயே வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன தேவைப்படுகிறது? இறையியல் அறிவு, உபதேசம், சத்தியம், இது எல்லாமே தேவைப்படுகிறது. ஏன்? நாம் இனி குழந்தைகளாயிராமல். அப்போ ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன தேவைப்படுகிறது? இறையியல் அவசியம். மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமுள்ள போதமே பலவித காற்றுகளின அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களா இராமல் சத்தியத்தை அன்புடன் கை கொண்டு. சத்தியம் என்னன்னு தெரியும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னு சொன்னால், இந்த நடைமுறைவாதம் என்று சொல்லுவது, அப்போ நடைமுறை வாழ்வில் தேவையில்லையே, நடைமுறை வாழ்விலே கண்டிப்பாக தேவை. ஏதோ இறையிருந்து சொன்ன உடனே யாருக்கும் எட்டாத தூரம் இந்த அகாடமிக் தியாலஜின்னு செஞ்சேன். தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு புரோஜனத்தையும் கொண்டு வராமல் இறையியல் பேசி இன்னும் புரோஜனம் இல்லை. என்ன சொல்வார்கள் என்றால், any doctrine that does not leads to holiness is a false doctrine. பரிசுத்தத்திற்கு நேராய் ஒரு மனிதனை நடத்தாத எந்த ஒரு உபதேசமும் தவறான உபதேசம். ஆகினாலே அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். கண்டிப்பாக அத்தனை இறையியல் படிப்பும் அது நாம் கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்வதற்கு தான். ஸோ ஏன் நாம் விசுவாசிக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள, இன்னும் வளர, கர்த்தர் நல்லவர்களை ருசித்து பார்ப்பதற்கான செயல்கள். ஆகையினாலே இறையியல் படிக்கிற நாம் இந்த நடைமுறை காரியத்தை விட்டுவதில்லை. கண்டிப்பாக நடைமுறை வாழ்வு தொடர்பில் வரும். 3வது வாதம், தவறான வாதம், இறையியல் கற்க வேண்டாம் என்று சொல்லுடைய வாதம் என்னவென்று சொன்னால், எக்யூமெனிசம், அதாவது இதை ஒற்றுமை வாதம் என்று சொல்லி அழைக்கலாம். அது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், உபதேசம் பிரிக்கிறது. எதற்கு நம்ம டாக்டர் பேசக்கூடாது? உபதேசம் பேசுனா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நான் ஒன்று சொல்லுவேன், ஒவ்வொரு சபை பிரியும் ஒவ்வொன்று சொல்லும். அதனால அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம மொத்தத்தில் அங்கீகரிக்கிற தேவன் ஒருவர், திரித்துவம் அங்கீகரிக்கிற சபை பிரிவுகளுக்குள்ள அவர் திரித்துவத்தை நம்புறோம். உள்ள ரொம்ப போக வேண்டாம். பாப்டிசம், ஞானஸ்நானம் போக வேண்டாம். வரங்களை குறித்துள்ளது போக வேண்டாம். சபை நிர்வாகம் போக வேண்டாம். இப்படி அநேக காரியங்களிலே நாம் ஒற்றுமையே பலன் என்று சொல்லி உபதேசம் பிரிக்கும். ஆகினாலே இறையியல் படித்தா நீங்கள் ஒரு இறையியல் கொள்கை பேசுவீங்க, நான் ஒன்று பேசுவேன், நீ சரியா நான் சரியான்னு சொல்லி அது நமக்குள்ளே பிரிவினை வந்துவிடு. ஆகியனால இறையியல் வேண்டாம். இயேசு என்ன நேசிக்கிறார், இயேசு என்ன நேசிக்கிறார், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், போதும் என்று சொல்லுகிற ஒரு நிலை. ஆனால் ஆரோக்கியமான ஒரு உபதேசம் அது பிரிவினைக்கு இடம் கொடுக்காது. எபேசியர் 4:13 அதான் நம்ம பார்க்கிறோம். இந்த ஐவகை ஊழியங்களை தேவன் சபைக்கு கொடுத்தார். எதற்கு? 12ஆம் வசனத்திலே, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். இப்போ இந்த பலவித காற்றில் அலைபட்டு அடிகிறவர்களாக இராமல் சத்தியத்தை அன்புடன் கை கொண்டு சூதும் வஞ்சிக்கிறதுக்கேற தந்திரமுள்ள போதகம். அப்போ அதை அறிஞ்சு அதை விட்டு ஒழிக்கணும். இல்லை, அதெல்லாம் நம்ம கண்டுவிடக்கூடாது, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்று அதை ஒற்றுமை பேசுகிற போது ஒற்றுமை இங்கு போய்விடும் என்பதல்ல. இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பக்தி விருத்தி அடைவதற்காக, கிறிஸ்துவுக்குள் வளருவதற்காக. 16ஆம் வசனம், சகல கணுக்களின் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு. அப்போ இணைப்பு இல்லைன்னு சொல்றது தவறு.
அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 20வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுனுடைய மூப்பர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நான் பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் நான் தேவனுடைய ஆலோசனை முழுமையாய் பிரசங்கித்தேன். 29 நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். 30 உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக்கூட மாறுபாடானதை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆகையினாலே சரியான ஒரு நம்பிக்கை அதை கர்த்தருக்குள் ஒரு ஒற்றுமையை தான் ஏற்படுத்தும். அதே வேளையிலே இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், தேவையற்ற விவாதங்களுக்கும் தேவையற்ற ஒரு பிரிவினைகளுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 24-25 வசனங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமத்துவம் தீமை சகிக்கிறவனாய் இருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவனவர்களுக்கு மனம் திரும்புதல் அருளத்தக்கதாகும். பிசாசுனுடைய இச்சையின்படி செய்யாமனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் மறுபடியும் மயக்கந்தளித்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும். ஆகையினாலே இந்த ஒற்றுமைவாதம் சொல்லுவதில் இருக்கிற தவறை அறிந்து கொள்ளுகிறனா, ஒருத்தர் சத்தியம் சரியா தெரியல என்ற உடனே அங்கு சண்டை வைப்பதல்ல, சாந்தமாய் உபதேசிக்கணும். பிசாசுனுடைய கண்ணியில் ஆகப்பட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளியணும். அப்போ சாந்தமா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரே நாளில் எல்லாத்தையும் திணிக்க முடியாது. இப்போ நம்மிடம் இறையில் படிக்க வருகிறவர்கள் சிலர் ஒரே நாளில் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தவர் அங்கே முளைக்குள்ளே இறக்கிறோன்னு நினைப்பாங்க. அது முடியாதவொன்னு அது எப்படி என்று அதை பின்வாங்கி போகிறவர்கள் உண்டு, கற்றுக்கொள்ளாமல். அதாவது கிளாஸுக்கு வராமல் இருக்கிறவங்க. அது 1 ஸ்டெப் அட் டைம். அது பொறுமையாக சாந்தத்தோடு தீமை செய்ய வேண்டியிருக்கும், பைபிள் சொல்லுகிறது. நான்காவதான ஒரு கூட்டத்தார் இறையில் தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள் யார் என்றால், ஆன்டி இன்டலெக்சுவல் பிப்ளிசிசம். அதாவது வேதாகமம் போதும் அங்கே, ஆனால் ஆன்டி இன்டலெக்சுவல்ஸ் அறிவார்ந்த எதிர்ப்பு. அப்படி என்றால் என்னவென்று சொன்னால், பைபிளை படி, பிப்ளிசிஸ்ட் பைபிளை படி, அதை தாண்டி இறையியல் சொன்னார், முறைப்படுத்தப்பட்ட இறையியல், அந்த இறையியல், இந்த இறையியல், இப்படி இறையியல் பேசி பேசி நிறைய விசுவாசம் போயிட்டு சபைகள் போச்சு. நீங்கள் சொன்னது போலதான் ஒரு வாரம் இப்படி இறையியல் பேசியே அவருடைய வாழ்வை தொலைத்தவர்கள் உண்டெல்லாம் சிலர் சொல்லுகிறார்கள். முதலாவது, சரியான இறையியல் எந்த நபருடைய வாழ்க்கையும் தொலைக்காது. சரியான இறையியல் தான் ஒருவரை சரியாக தேவனிடத்தில் முதலாவது கொண்டு வரும். அவர் அதை அறிந்தாலும் சரி, அறியாவிட்டாலும் சரி, அது இறையியல் சொன்னாலும் சரி, இல்லை விசுவாசம் சொன்னாலும் சரி, தான் பாவி என்கிற ஒரு சரியான ஒரு தெளிவுக்கு வருகிறது. அது தட் இஸ் தியாலஜி, சரியான இறையியல். இயேசு கிறிஸ்து ஒருவரை ரட்சகன் சொல்றது சரியான இறையியல். ஆகையினாலே வெறுமனே வேதாகமம் போதும்னு சொல்லுகிறவர்கள், வேதாகமம் போதும்னா வேதாகமத்தை செய்ய முடியாது, அடித்து சாப்பிட முடியாது. வேதாகமம் போதும், பைபிள் போதும், பைபிள் போதும். அப்போ பைபிள் என்ன செய்யணும்? படிக்க வேண்டும். சரி, அப்போ பைபிள் போதும்னா பைபிள் என்ன சொல்லுது? அங்கே கேள்வி இருக்கிறது. சரி, பைபிள் என்ன சொல்லுகிறதுன்றா அப்போ எதை பற்றி என்ன சொல்லுது? இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அதை முறைப்படுத்தி படித்திருந்தால்தான் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், அவர் பிறப்பதற்கு முன்பதாக இருக்கிறார், ப்ரீ இன்கார்னேட் ஸ்டேட், பட் அவர் பிறப்பதற்கு முன் இருந்த நிலை, அதை நாம் கொண்டு வருவோம். இதை இயேசு கிறிஸ்துவும் அங்கீகரித்திருக்கிறார், ஆமோதித்திருக்கிறார். யோவான் 5:30 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், ஆங்கிலத்தில் இருக்கு, சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ்,
தேடி தேடி பாருங்க. அங்கே தேடி பார்த்து என்னை குறித்து எழுதியிருக்கிறதெல்லாம் தொகுத்து கொண்டு வாங்க. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற அவைகளே. 1 தீமோத்தேயு 4:15 நீ தேறுகிறது யாவருக்கு விளங்கும்படி இவைகளே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நினைத்து கொண்டிரு. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததுன்னா ஆராய்ந்து பாருங்க, ரிசர்ச் பண்ணுங்க, தேடி பாருங்க. நீ வேத வாக்கியம் படிச்சிருக்கிறது என்ன? ஸோ அதட் ரிஃப்ளெக்ஷன், அதுதான் இறையியல்னு சொல்கிறோம். அதுதான் இறையியல்ல படிக்கிறோம். கிறிஸ்தியல்ல அதுதான் கிறிஸ்து சொன்னது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற இவைகளை சொல்லுகிறது தான் நம் கிறிஸ்தியலிலே தொகுத்து படிக்கிறோம். ஆகையினாலே பைபிள் முக்கியம், இறையியல் முக்கியம்னு இல்லைன்னு சொல்கிறவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டே தவறு. பைபிள் முக்கியம்னா எப்படி முக்கியம்? சிலருக்கு தலையணையில் வச்சு உறங்குறது, பைபிளை நாங்கள் கையில் எப்படி வச்சிருக்கிறது பரிசுத்த புத்தகம், இதெல்லாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அதனுடைய உண்மைகளை அறிந்து கொள்ளுதல், அதுதான் இறையியல். ஆகையினாலே இந்த வாதம் தவறு. அப்போ அதே வேளையில் சில செமினரிகளிலே இறையியல் என்கிற பேரில் சரியான இறையியல் கொடுக்கப்படுவதில்லை. முறைப்படுத்தப்பட்ட இறையில் பைபிள் கொடுக்கப்படுவதில்லை. பிப்ளிக்கல் தியாலஜி, வேதாகம இறையில் கொடுக்கப்படுவதில்லை. வெறுமனே பிலாசபிக்கல் தியாலஜி என்று சொல்லி சில தத்துவங்களையும் சொல்லி கண்டெம்பரரி தியாலஜி, சமகால இறையிலே சில இறையில் பிரிவெடுக்கிறதை சொல்லி அதை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். பைபிளை முக்கியத்துவப்படுத்தாமல் பைபிளுடைய அஸ்திபாரம் இல்லாத எந்த இறையியல் பார்வையும் சரியாக நம்மை கொண்டு செல்லார். அதில் நாம் உறுதியாக இருக்கிறோம், அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நாம் கடந்த காலங்களிலே சிலர் இறையியல் கொள்கைகள் என்கிற பெயரிலே மாறுபாடாகவே பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கும் சில இடங்களிலே பேசப்படுகிறது. அதுக்கு பைபிள் தவறல்ல, அது இறையியல் பிரச்சனை இல்லை, அது தவறான இறையியல். அடுத்ததா 5வதாக ஒரு சாரா இறையில் தேவையில்லை, அவசியமில்லை என்று சொல்லுகிறவர்கள் யார் என்றால் உணர்ச்சிவாதம், எமோஷனலிசம் ஆர் ரொமான்டிசிசம். அதாவது இவர்கள் சொல்வது என்னவென்றால், என்னத்தை படித்து என்ன புரிகிறதுக்கு இருக்கு, அனுபவிக்கணும், உணரணும், தொடுதலை உணர வேண்டும், நம்ம இருதயத்திலே உணர வேண்டும், தேவனோடு நெருங்கிய ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டும், தரிசனம் ஏற்பட வேண்டும். இன்றைக்குள்ள சில கரிஸ்மாட்டிக் பெந்தேகோஸ்து இயக்கங்களிலே சிலரையும் பிரதானமாக முக்கியத்துவப்படுத்துறது. படித்து என்ன செய்ய போகிறேன், ஜெபிக்கணும், ஜெபிச்சு வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், அந்த வல்லமை இறங்கணும், அதை உணரணும், அப்படி நெருப்பாக பாயணும் என்று சொல்லி சொல்லுவார்கள். அவர்களுக்கு இது என்னது, வெறுமனை வார்த்தையில் அங்கே இருந்து நீ பெரிய ஸ்டேட்மெண்ட் பேசுவதிலோ இல்லை படிப்பதிலோ ஒரு வல்லமை இல்லை, அதை உணர்ந்து கொள்வதுதான் முக்கியம் என்று சொல்வார்கள். ஆனால் யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31-32, யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அப்போ சத்தியத்தை எப்படி அறிய முடியும்? ஸோ என் உபதேசம், அப்போ டாக்டர், இது இது ஒரு உணர்ச்சி இல்லை, இது சந்தோஷம், துக்கம், களிப்பு என்பதை தாண்டி இது ஒரு செட் ஆஃப் ஒரு தொகுக்கப்பட்ட உண்மைகள். அதே வேளையில் வெறும் உணர்ச்சியை வச்சுட்டு அவரை மெய் கிறிஸ்தவர் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது எல்லா இடங்களிலும். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 13வது வசனம். கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவன் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போவார்கள். இப்போ சந்தோஷம், எமோஷன்,
என்ன இல்லை, வேறு இல்லை, கொஞ்ச காலத்தில் பின்வாங்கி போயிடுவாங்க. ஆகையினாலே உணர்ச்சிகளை வைத்து இன்றைக்கு விசுவாசத்தையும் கிறிஸ்தவத்தையும் அளவிட முடியாது. கவனமாக இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 69வது வாக்கியம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. 69, 68 வாசித்தேன். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். விசுவாசித்திருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். இப்போ இது என்னது ஸ்டேட்மெண்ட்? யூ ஆர் கிரைஸ்ட் த சன் ஆஃப் த லிவிங் காட். நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நீர் தான் ராஜா. என்ன துளிக்கிட்டே சொன்னாரா? இதில் இருந்த உணர்ச்சி பெருக்கிட்டதா? உண்மையை உரைக்கிறாரா? உண்மை. யோவான் 17:3, ஒன்றான மெய்தேவனாகி உண்மையும் நீர் அழைக்கிறாரா இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஆகையினாலே இது ஏதோ ஒரு கதறுவதோ சிரிப்பதோ அழுவதோ உணர்வுகளை வைத்து கிறிஸ்தவத்தை கொண்டு வர முடியாது. ஆகையினாலே வெறுமனே உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கிறவர்கள் அதை மெய் கிறிஸ்தவமாக கூற முடியாது. ஏனென்றால் உணர்ச்சி எங்கு இருக்கிறது? அதை உணர்ச்சிகளை கொண்டு வருவதற்கு வெறுமனே பைபிள் அவசியம் இல்லை. அதை உணர்ச்சிகளை கொண்டு வருவதற்கு பலவித ஊடகங்கள் இருக்கிறது. அதே வேளையில் ஒரு கிறிஸ்தவருக்கு எந்தவித உணர்வுகள் இருக்கக்கூடாதான்னு கேட்டால் அப்படி இல்லை. நம் சந்தோஷத்துடனே கர்த்தரை துதிக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் துக்கங்கள் வருகிறது, எல்லாவித உணர்வுகளும் இருக்கிறது, உணர்ச்சிகளும் இருக்கிறது. அதை பைபிள் தவறு என்று சொல்லவில்லை. அதாவது வசனத்திற்கு புறம்பானவைகள் இருக்கிறது. அதே வேளையில் எமோஷன்ஸ், நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிப்பது தவறல்ல. ஆனால் இந்த உணர்வுகளை தான் இதுதான் கிறிஸ்தவம் என்று ஆக்கிவிடக்கூடாது. அப்படின்னா எனக்கு இப்படி தோணுது, ஒவ்வொருத்தர் சொல்றாரு எனக்கு இப்படி தோணுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தோணும், நான் இப்படி நினைக்கிறேன். அப்படி பார்த்தா இப்போ பைபிள் எதுக்கு? இப்போ பைபிள் என்ன சொல்லுகிறது தான் வரணும். ஸோ ஆகையினாலே இந்த ஒரு உணர்ச்சிவாதம் தவறாக காணப்படுகிறது. 6வதாக இறையில் தேவையில்லை என்று சொல்கிறோடைய வாதம் அக்னாஸ்டிசிசம். அக்னாஸ்டிசிசம் என்று சொல்லும் போது அஞ்ஞானவாதம். அஞ்ஞானவாதம்னா என்ன? ஞானம், அஞ்ஞானம் என்றால் லேக் ஆஃப், இல்லை, தெரியாது. அப்படி என்றால் இதில் இன்னும் பல உட்பிரிவுகள் இருக்கிறது. கடவுளை பற்றி எல்லாம் ரொம்ப ஒன்றும் அறிஞ்சிக்கிட முடியாது. கையில் பிடிச்சோன்னா தெரிஞ்சிருவியா? சிலர் இன்னும் சொல்வது கடவுளை பற்றி ஒன்றுமே அறிய முடியாது. ஏன்? தேவன் மிக பெரியவர். தேவன் அளவிட முடியாதவர். அளவிட முடியாதவர் இறையியல் எல்லாம் நீங்கள் படித்தோன்னா எல்லாம் தெரிஞ்சிட முடியுமா? யோபா தெரிஞ்சுக்கிட்டாரா? இல்லை இல்லையா? என்னென்னது படிக்கிறீங்க என்று சோர்வடைய செய்கிற கூட்டம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து சொல்லுவது, அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவது, இருதயபூர்வமாக சொல்லுவது, இது பெருமையின் வெளிப்பாடல்ல. ஏதோ எல்லாம் எனக்கு தெரியும், இது தாழ்மையின் வெளிப்பாடு. ஏசாயா 66 அதனுடைய 2வது வசனம். என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததனால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கு கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
என் வசனத்துக்கு நடுங்குகிறான். இப்போ அவருடைய வசனம் என்னவென்று தெரிந்திருக்கிறான். அப்போ அவன் தாழ்மை உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய வசனம் அது நம்மை இருட்டுக்கு நேராய் கொண்டு செல்லாது, நமக்கு வெளிச்சத்தை தரும். கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், சங்கீதக்காரன் சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார். தீர்க்கதரிசிகள் சொல்ல எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடாத மந்த இருதயம் உள்ளவர்களே. லூக்கா 24 அதனுடைய 25 வசனம். தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. பைபிள் நமக்கு கொடுத்திருக்கிற அளவில் தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே அதெல்லாம் ஒன்று அறிய முடியாதுன்னு சொல்லுவது தவறு. அறிய முடியாதுன்னு சொன்னால் தேவன் தன்னுடைய வார்த்தையை அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தான் கொடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், நீங்கள் இயேசு தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கும்படியாக விசுவாசித்தவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியகளை தேவன் இயேசு கோப்பித்ததும் இவர் தன்னுடைய தூதனை அனுப்பி கொடுத்ததுமான விசேஷம் அறிந்து கொள்வதற்கு. ஆகையினால தேவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்பும் போது அறிய முடியாது என்று சொல்லுவது தவறு. அப்போ தேவனையே கேள்வி கேட்பது போலாகிறது. அவர் சொல்றாரு, அறிந்து கொள், நீ வேத வாக்கியங்களை படி, ஆராய்ந்து பார். ஆராய்ந்து பாருன்னு சொல்லும் போது ஆராய முடியாதுன்னு நாம் சொல்லக்கூடாது. அப்போ எல்லாம் ஆராய்ந்துடலாமா? தேவனை முழுமையாக ஆராய்ந்து அறிந்து விடலாமான்னா தேவனை முழுமையாக அளவிட முடியாது, தேவனை முழுமையாக ஆராய்ந்து முடியாது. அதே வேளையில் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற அளவிற்கு அறிந்து கொள்ள முடியும். அப்போ நாம் அதை தனியாக படிப்போம். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தியாலஜி, இறையியலுடைய ஒரு எல்கை லிமிட் இருக்கிறது தேவனை அறிவதற்கு. அதுவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே அறிய முடியாது, அதனால் அறிய தேவையில்லை என்று சொல்லுவது சோம்பேறித்தனம். இது 2 பேதுரு நிருபத்திலே இதை பேதுரு சொல்லுவார். 2 பேதுரு நிருபம் 3வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் 6வது வசனம். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது என்பதை மனதார் அறியாமல் இருக்கிறார்கள். ஸோ அந்த அறியாமல் இருக்கிறார்கள் என்பது வேறு, மனதார அறியாமல் இருக்கிறார்கள் என்பது வேறு. willfully refrain to know, வேண்டாம் தெரியண்டாம், இது தவறு. ஆகையினாலே சோம்பேறிகள் தான் இப்பேற்பட்ட காரியத்தை சொல்வார்கள். ஸோ அதே வேளையிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் பரிபூர்ண ஞானமுடையவர்கள். ஆகையினால்தான் நாம் வாழ்வு முடிகிற வரை தேவனை அறிகிறவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு யுகம் கொடுக்கப்பட்டாலும் தேவனை முழுமை அறிந்த முடியாது. ஆனால் முக்கியமாக இருந்து கொள்ள வேண்டியது, அடிப்படையிலே மனிதன் பாவி, இயேசு ஒருவரே இரட்சகர். ஏன்னா இந்த அறிவு வரவில்லை என்றால் அவருடைய நித்திய ஜீவன் இல்லாமல் போய்விடும். ஆகையினாலே இந்த வாதம் தவறு. 7வதாக இறையில் தேவையில்லை என்று சொல்லுவதுடைய வாதம் என்னவென்று சொன்னால் புரோகிரசிவிசம், முற்போக்குவாதம். இந்த முற்போக்குவாதத்தை பேசுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இது முன்னேறி கொண்டே இருக்கணும், பைபிள் தான் தேவனுடைய வார்த்தை, இத்தனை என்று சொல்லி நாம் இதுதான் ஆரோக்கிய உபதேசம், இதுதான் சரியான உபதேசம் என்று நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. ஒவ்வொரு நம்பிக்கை குறித்து ஒவ்வொரு மத சிந்தனைகள் வலுப்பெற்று கொண்டே டெவலப் ஆகிக்கொண்டே மாறிக்கொண்டே வரும். அந்த மாற்றத்திற்குள் நாம் படையிட வேண்டியதான். இதுதான் சரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. உலகமே எவ்வளோ மாறிட்டு இருக்கு, நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம், விஞ்ஞானம் மாறுது, நம் நம்பிக்கைகள் மாறுது, மதங்கள் மாறுது. ஆகையினாலே பைபிள் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தை நம்ம ஏன் சொல்லணும்? இல்லை கிறிஸ்தியல் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் எதுக்கு சொல்லணும்? வேறு விதங்களிலும் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சமூக புரட்சியாளர்,
சோஷியல் ரிஃபார்மர், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லைன்னு பார்க்கலாமே என்று இப்படி ஒரு நிலைப்பாடை பேசக்கூடியவர். ஏனென்றால் சத்தியத்தை தேடி போகிற பாதை அது முடிவில்லாத ஒரு பாதை, எந்த ஒரு நிச்சயமான முடிவுக்கும் வர முடியாது. பாரம்பரியங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனம், நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனின் சட்டத்தை கை கொண்டிரு. யூதா 3வது வசனம் சொல்லுகிறது, ஒரு விசை கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காய் தைரியமாய் போராட வேண்டும். earnestly contend for the faith which was once delivered. கொடுத்தாச்சு. ஆகையினாலே இப்போ பைபிள் நேரடியாக கூறாத, வெளிப்படையாக இன்னும் அதிகமாக கூறாத காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்களில் நாம் சில அனுமானங்களை வைக்க முடியும். ஏன்? பைபிள் வெளிப்படையாக கூறவில்லை. உதாரணத்துக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த பெற்றோருக்கு சிறு பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால், 1 வயசு 2 வயசு இருந்தால் அந்த பிள்ளைகளை ஆண்டவர் எடுத்துக்கிடுவாரா? அந்த பிள்ளைகள் அப்படியே இருக்குமா? பெற்றோர் இல்லாத பிள்ளைகளாக இருக்குமா? இல்லை கருவில் இருக்கிற பிள்ளைகள், ஒரு பெண் கருவுற்றிருக்கிறாள், அந்த நேரம் ஹர்பாசோ ராப்சர் நடைபெறுகிறது, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அந்த விசுவாசியானால் அந்த விசுவாச கர்ப்பவதி மறுரூபமாகி விடுவார்கள். அப்போ அந்த கருவில் இருப்பது உயிர் தானே, அது என்ன ஆகும்? இந்த இது பைபிள் சொல்லலை. சொல்லப்போனால் இந்த இதை பற்றி பைபிள் பேசலை. ஆனால் சில காரியங்களை நாம் சொல்ல முடியும், அனுமானங்களை சொல்ல முடியும். தேவன் இது செய்தால் நீதியை செய்வார். அப்போ எந்த அனுமானங்கள் பைபிளோடு ஒத்துப்போகும், முரண்படும் என்பதை பார்க்க வேண்டும். இதில் சில காரியங்கள் சுதந்திரத்திற்கு எதுவாகவும் இருக்கிறது. ஆனால் அடிப்படை நம்பிக்கைகள் அது கொடுக்கப்பட்டாகிவிட்டது. அது வேத வாக்கியத்திலே கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கையின் சட்டங்கள் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. அதிலே கூட்டவோ குறைப்பதற்கோ நமக்கு அதிகாரமும் இல்லை, வேலையும் இல்லை. ஆகையினாலே அது தவறு. அதே வேளையில் நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், நாம் புதியதாக இறையியல் பார்வை என்று சொல்லி தேவ வசனத்திலே எந்த ஒரு குழப்பத்தையோ கலப்படத்தையோ கொண்டு வந்து விடக்கூடாது. இன்றைக்கு சமகால இறையியல் என்கிற பெயரில் இன்றைக்கு புதிய புதிய சிந்தனைகள், வேதாகமத்திற்கு விரோதமான சிந்தனைகள் பைபிள் வசனங்களை பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள், பேசி வருகிறார்கள். அது தவிர்க்கப்பட வேண்டும். கேட்டால் முற்போக்கு, எதுக்கு இப்படி நீங்கள் ஒர்ஷிப் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது ஒரு ஆராதனை, இதெல்லாம் இப்போ முற்போக்கு, 21ஆம் நூற்றாண்டில் இப்படி தான் பண்ணுவோம். இப்படி அல்ல. 8வதாக ஒரு வாதம், இறையில் படிக்க வேண்டாம் என்று சொல்லுவருடைய வாதம் என்னவென்றால் பகுத்தறிவு வாதம், ரேஷனலிசம். அதாவது நம்முடைய மனமே ஆசான், என்னுடைய மனதிற்கு பகுத்தறிவிற்கு. முதலாவது பார்த்தது எம்பைரிஸ், அனுபவம், அறிவியல் ரீதியான அனுபவம். இதுவும் தொடர்புடையதான், இதுவும் அதுவும் தொடர்புடையதான். ஆனால் இங்கு குறிப்பாக வர்றது மனம். மனதிற்கு புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் இருக்கணும். திரித்துவம், கிறிஸ்துவனுடைய பிராயச்சித்த மரணம், இது புரியா புதிராக இருக்குது. இது எப்படி ஒரு தேவன் 3 நபராக இருக்க முடியும், ஆனால் ஒருவராக இருக்கும், ஒரு தேவனாக இருக்க முடியும். 3 3 3 1, இது மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறத. அப்போ அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறவருடைய மனநிலை. அப்படி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எல்லாமே பகுத்தறிவாக தான் பார்ப்பேன்னு சொன்னால் வாழ்க்கையில் எல்லாரும் நம்ப முடியாதவர்களாகிவிடும். ஏனென்றால் எல்லாத்தையும் பகுத்தறிவு அடிப்படையிலே பார்க்க முடியாது. சில காரியங்களை பார்க்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. ஏன்? சில ஒரு காரியங்கள் நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறவங்க சொன்னால் அதை நம்புகிறோம். எல்லாம் பகுத்தறிவாக தான் பார்ப்பேன். மனைவி சொன்னால் நம்ப மாட்டேன், பெற்றோர் சொன்னால் நம்ப மாட்டேன். எனக்கு அது பகுத்தறிவாக நான் மனதில் அதை ஆய்வு செய்து கண்டுபிடிப்பேன்னு சொன்னால் சாத்தியம் இல்லாதவன். மிக முக்கியமான பகுத்தறிவு என்னவென்று சொன்னால்
தேவன் சொன்ன எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதுதான். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் உடையவர் தேவன். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31ஆவது வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மையுள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சி ஒருவர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர்னு முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். அப்போ பகுத்தறிவுன்னு சொல்றது மேலான அதிகாரம். இது தேவனுக்கு மேல அதிகாரம் இல்லை. அப்ப அவர் சொல்லுகிற அத்தனையும் சரியா இருக்கும் என்பது. பைபிளின் வெளிச்சத்திலே இந்த பகுத்தறிவு பேசுகளுடைய வாதம் அது விக்கிரக வணக்கத்தோடு தொடர்புடையது. ஏனென்றால் மனித தத்துவங்களை, சிந்தனைகளை கடவுளுக்கு இணையாக வைக்கிறான். கவனமாக இருக்க வேண்டும். அதே வேளையில் நாம் நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் பகுத்தறிவே இருக்க வேண்டாம், உங்கள் மூளையை அடகு வைத்து விடுங்கள், கண்ணை மூடிக்கொண்டு இருங்கள் என்று பைபிள் சொல்லவில்லை. ஏனென்றால் தேவன் தம்மில் தாம் முரண்பட மாட்டார். இப்போ நம்முடைய இறையிலும் முரண்படக்கூடாது. முற்றிலும் முரண்பாடா நாம் ஒன்றை பேசிவிட்டு நம்புவதால் நம்ப தேவையில்லை. தேவன் முரண்பட மாட்டார், அவருடைய வார்த்தை முரண்படாது. பைபிள் தேவனுடைய வார்த்தை என்று அது நிரூபிக்கிறது, முரண்பாடு இல்லாமல் நிரூபிக்கிறது. ஆகினாலே பகுத்தறிவு தேவைதான். அதே வேளையில் முற்றிலுமாக அத்தனை என்னுடைய பகுத்தறிவிற்குள் பார்க்க முடியும் என்று சொன்னால் பார்க்க முடியாது. ஆகையினால் எந்த வாதமும் தவறு. கடைசியான ஒரு வாதம் என்னவென்றால் இறையில் வேண்டாம் என்று சொல்லுடைய வாதம், ரிலேட்டிவிசம், சார்பியல் வாதம். அதாவது இந்த நபர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் தனித்துவமான உண்மை என்கிற எதுவுமே கிடையாது. அதாவது அப்சல்யூட் ட்ரூத். சார்பியல் உண்மைகள் தான் உண்டு, ரிலேட்டிவ் ட்ரூத். அதாவது உண்மை உங்களுக்கு ஒன்று உண்மை, இன்னொருத்தருக்கு இன்னொன்று உண்மை. ஒவ்வொருத்தருக்கும் உண்மை நம்பிக்கை பல விதத்தில், ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்கு தான் அதுதான் உண்மை. தனித்துவமான இதுதான் உண்மை என்று கிடையாது என்று சொல்லுகிறார்கள். ஆகையினாலே பைபிள் கிறிஸ்தவ இறையில் என்பது தனித்துவமான உண்மையை பேசுகிறபடினாலே அது சாத்தியமில்லை என்று சொல்லுகிறார்கள். ஏன் நம்முடைய நம்பிக்கை யாருக்கு மேலே திணிக்கக்கூடாது. இறையியல் என்று சொல்லும்போது இது என்ன செய்கிறது? கருத்து திணிப்பு, அது தவறு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவே இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த சார்பியல் வாதம் அது தன்னையே முரண்பாடாகிறது. என்னவென்று சொன்னால் இன்னொருத்தருக்கு வியூ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும், அதில் தலையிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு தனித்துவமான உண்மையே கிடையாது என்று சொல்வது அது தவறு. ஏன்? இப்போ என்னுடைய நிலைப்பாடு தனித்துவமான உண்மை உண்டு என்று நான் வைத்திருக்கிறேன் என்றால் அப்போ சார்பியல் வாதம் பேசுறதுன்னு சொல்ல வேண்டும், உங்களுடைய நிலைப்பாடும் சரிதான் என்று தான் சொல்ல வேண்டும், உங்களுக்காக தான் சரி. ஆனால் என்ன சொல்லுகிறார்? தனித்துவமான உண்மை கிடையாது, எல்லா உண்மையும் சார்பியல் உண்மைகள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக. அப்படி என்றால் அவருடைய வார்த்தையே முரண்படுகிறது. அடுத்ததாக கிறிஸ்து சத்தியம் உள்ளவராயிருக்கிறார், அவரே வழியும் சத்தியம் உள்ளவராயிருக்கிறார், அவரே அன்புள்ளவராயிருக்கிறார். ஆகையினாலே சத்தியத்தை அன்புடன் நாம் பேச வேண்டும். அது பிடிச்சிருக்குதோ பிடிக்கவில்லையோ, உங்களை நீங்கள் நன்றாய் நேசிக்கிறீர்கள் என்றால் உண்மையை பேச வேண்டிய இடத்துல அங்கிருந்து புரட்டக்கூடாது. நீ நேசிக்கிறேன், ஆனால் உண்மைதான். கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளில் நிலைத்திருப்பது சத்தியத்தை அறிகிறது என்று அறிந்திருக்கிறோம். யோவான் 17:17 பார்க்க, உம்முடைய வசனமே சத்தியம். ஆகையினாலே சத்தியம் இல்லை, உண்மை இல்லை என்று நம்மால் சொல்ல முடியாது.
தனித்துவமான உண்மை இல்லைன்னா அப்போ எதுவுமே உண்மை இல்லைன்னா இப்போ எதை நம்புறது? 1 கூட்டல் 1 வந்து 1ன்னு சொல்லலாம், 3ன்னு சொல்லலாம், 5ன்னு சொல்லலாம். அப்போ ஒவ்வொருவரும் ஒரு கணக்கு போட்டால் எப்படி ஆகும்? ஒரு நிர்வாகம் நடக்குமா? அவருக்கு அந்த ஏன் ஒரு சம்பளம் இவ்வளோ கூட்டி கேட்குறாரு, இல்லை இவ்வளோ வேலை செய்திருக்கிறாரு, அப்போ அதை கணக்கை பார்த்தா அவர் 1 1 10. அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? எனக்கு 1 1 10 எடுத்து வை 20,000, 1000 ரூபாய்க்கு வேலை செய்துட்டு 20,000 எடுத்து வை. என்ன 1 1 10? 1 கூட்டல் 1 2. அதனாலே தனித்துவமான உண்மை இல்லை என்று சொல்லுவது தவறு. ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ் என்று சொல்லுவோம், சத்தியமாகவே ஜெயதே. அது ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ, விருப்பம் உண்டோ இல்லையோ, உண்மை உண்மையே. அதே வேளையில் நாம் யார் மீதும் காழ்ப்புணர்ச்சியோ கொண்டு உண்மை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சத்தியத்தை அன்புடன் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து தவறை கடிந்து கொண்டார். அதே வேளையில் வருத்தப்பட்டு பாரசுமற்றில் நின்ற வாருங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னார். ஆகையினாலே சார்பியல்வாதம் அது தன்னில் தானே முரண்படுகிறது. தனித்துவமான உண்மை இருக்கிறது, கிறிஸ்தவ இருக்கிறது, கிறிஸ்தவ இறையிலே இருக்கிறது. கிறிஸ்தவ தேவனை குறித்த கிறிஸ்தவ இறையியல் பார்வையில் முற்றிலும் தனித்துவமானது. இயேசு கிறிஸ்து முற்றிலும் தனித்துவமானது. ரட்சிப்பு முற்றிலும் தனித்துவமானது. இப்படி ஒரு ரட்சிப்பின் நம்பிக்கை உலகத்தில் எந்த மதத்திலும் இல்லை. இப்படி ஒரு தேவன் நம்பிக்கை எந்த மதத்திலும் இல்லை. இப்படி ஒரு தேவனுடைய வெளிப்படுத்தல், முறைப்படுத்தப்பட்ட முறையான தேவ திட்டம், நோக்கம் எந்த மதத்திலோ எந்த ஒரு தத்துவத்திலோ இல்லை. ஆகையினாலே தனித்துவமான உண்மை அறிய முடியாது என்று சொல்லுகிற வாதம் தவறு. அதை அறிய முடியும். கிறிஸ்தவ இறையியலை படிக்கும்போது தெரியும் தனித்துவமான உண்மை என்கிற ஒன்று இருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு இந்த 9 காரியங்களை பார்த்திருக்கிறோம். அனுபவவாதம், நடைமுறைவாதம், ஒற்றுமைவாதம், அறிவார்ந்த எதிர்ப்புவாதம், உணர்ச்சிவாதம், அஞ்ஞானவாதம், முற்போக்குவாதம், பகுத்தறிவாதம், சார்பியல்வாதம். இப்படி எத்தனை வாதங்களை சொன்னாலும் அது ஒன்றும் நிற்பதில்லை. கிறிஸ்தவ இறையியல் இன்றியமையாதது. பைபிளை முறையாக படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், தேவ திட்டத்தை அறிய வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ இறையியல். வருகிற வாரங்களிலே அடுத்த இன்னும் அநேக காரியங்களை பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.